இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. அதாவது கேரி பேக்கை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ட்டு. நம்ம எவ்வளோ தான் கவர்மெண்ட் தடை செஞ்சுருந்தாலும் எல்லா கடையிலையும் இப்போ பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் பேக்கில் வாங்கிட்டு வந்த சாமான் நம்ம வீடு ஃபுல்லாக குமிஞ்சி தான் கிடக்குது. ஸோ அந்த கேரி பேக்கை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி குப்பை மாதிரி குமிஞ்சி இருக்கிற கேரி பேக்ஸை நம்ம ஒரு பெரிய பேக்குள்ளே போட்டால் அதுவும் பெரிய மூட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கலான்றதை நம்ம காமிக்க போகிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அது எம்டியானால் அது தூக்கி போட்டாதீங்க. இந்த மாதிரி நம்ம மொத்த கவர்லையும் லைட் வெயிட்டான கவர்ஸை இந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுருங்க. அதை நான் வைக்கிற மாதிரி ஜிக்ஸாக் முறையில் வையுங்க. இந்த கைப்பிடியில் இன்னொரு கவரோட பின்பகுதியை உள்ள நான் எப்படி வைக்கிறேனோ அந்த மாதிரி சும்மா இப்படி மடித்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கசக்கி கூட உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீட்டாக வைக்கிறதுனா இந்த மாதிரி மடித்து வைக்கலாம். இல்லைன்னா நார்மலாக அந்த மாதிரி சுருட்டி அந்த கைப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு திரும்பவும் ஜிக்ஸாக் முறையில் வச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கவர் சேர நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டே வரலாம். இந்த சின்ன பாக்ஸ்குள்ளே நீங்கள் 100 கவர் கூட உள்ளே வைக்கலாம். இது எதுக்காக மெயினாக இந்த மாதிரி நான் கவரை சின்னதாக பிரிக்க சொல்லியிருந்தேன்னா, அதாவது குழந்தைங்க உள்ள வீட்டில் வந்து பேம்பர்ஸு அப்புறம் லேடிஸ்க்கு வந்து இந்த மென்சஸ் டைமில் வர்ற அந்த பேடு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கவரில் பாத்ரூமில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது பிளாஸ்டிக் கவர் மக்காத குப்பை தான். ஸோ அதனால நம்ம வந்து அந்த பேம்பர்ஸோ அல்லது இந்த பேடு அந்த மாதிரி உள்ள ஐட்டம் குப்பையில் மக்காத குப்பைகள் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி கவரை யூஸ் பண்ணிவிட்டு தனியாக பிரிச்சுடுங்க குப்பையை. இப்படி நம்ம ஜிக்ஸாக் முறையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டைப்லையும் அமேசான் ஈபேயில் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அதோட ரேட்டு ஒரு 600லேருந்து 700க்குள்ளே இருக்கும். இது வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினது என்னோடது. ஸோ அதில் வந்து கவரில் அப்படி மேலே சில பேர் அப்படி குப்பை மாதிரி போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுலேயும் வைக்காமல் இனிமேல் நீட்டாக மடித்து வச்சிங்கன்னா அதுலேயும் நிறைய கவர் நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இப்போது மடித்து வைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும், அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற மாதிரி உள்ள கவர்ஸை நம்ம இதுக்குள்ளே அடிக்கடிக்கு வச்சுக்கலாம். இதுவே அதான் நான் சொன்னேன்ல, குப்பை மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக நிறைஞ்சிடும், பார்க்கவும் நீட்டாக இருக்காது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து ஒவ்வொரு கவராக எடுத்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். வீட்டில் அதுமாதிரி எடுக்கவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கவரை வந்து மொத்தமாக நீங்கள் வந்தாலும் இந்த மாதிரி 2 இதாக பிரிச்சுக்குங்க. இந்த கவரில் வந்து நம்ம யாருக்காவது ஏதாவது திங்ஸ் கொடுத்து விடவோ அல்லது குழந்தைங்களோட திங்ஸை ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி கவருக்குள்ளே குப்பையை போட்டு நிறைக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஷ்யூ ஹோல்டர் அந்த பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ கவர்ஸ் வேணாலும் அதுலேயும் வைக்கலாம். அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டிப்ஸில் சந்திப்போம். நன்றி.